நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 26/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி, ஜூன் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தயலம். திதி இன்று மாலை 3:22 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று காலை 10:44 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை சித்த யோகம், பின்பு காலை 10:44 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:44 வரை அனுஷம், பின்பு கேட்டை. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு செல்வ போக வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். பயப்படாதீர்கள். நீங்க நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். கண்டிப்பாக உங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்குங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். நண்பரிடம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். மனைவியின் அன்பினால் மனம் மகிழும். இன்று தெய்வீக காரியங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நண்பர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. கடன் கொடுக்கும் பொழுதும் சரி, வாங்கும் பொழுதும் சரி, எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடும். மனம் போன வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக அமையுங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். ஆன்மீகத்தில் எண்ணங்கள் மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். பெண்கள் இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று கண்டிப்பாக முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக விலகுங்க. காதலில் கண்டிப்பாக நீங்க யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். மாற்றங்களும் ஏற்படக்கூடும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஒரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பணிகளை இன்று நீங்க சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தந்திரங்களை பெற்றுக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. பரணி இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடும். எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். அனைவரும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இன்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணி சிறப்பாக அமையும் நாள் என்று சொல்ல முடியும். கிருத்திகை உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. தேவையில்லாத குழப்பம் மட்டும் வேண்டாம். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். கூடுதல் பணி சுமை என்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு நியாயம் நிறைந்து காணப்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சி திருமணியாக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று நீங்க கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு நியாயம் நிறைந்து காணப்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் பண வரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. ஊட்டச்சத்து உணவினை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். குடும்பத்தில் மன அமைதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் வெட்டி கொடுத்து செல்வது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. சகோதரர்களுடைய ஒற்றுமை இன்று மேலோங்கி விடக்கூடும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. வீண் விவாதங்கள் மட்டும் தயிட வேண்டாம்.
கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று பகை உணர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். துணிச்சலுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. எதிர்பாராத இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் சின்னதாக தெளிவு ஏற்பட வேண்டும். இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். காதலில் கொஞ்சம் சுறுசுறுப்பு மேலோங்கும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஒரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் இன்று நீங்க எதிர்த்து பேச வேண்டாம். ரோகிணி, இந்த ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும். குழந்தைகளுடன் விளையாடி மகிழ்வீர்கள். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மிருக சிரிஷம் திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். முடிஞ்சளவு காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். மிதுனம் ராசினியர்கள் இந்த உயர்வுக்கு வழி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். செயல்களில் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால சிரமத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். வீண் விவாதங்கள்ல தயவு செய்து தலையிட வேண்டாம். அதிக உழைப்பால் பணி இலக்கு கொஞ்சம் நிறைவேறும். சீரான பணவரவு கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வாத உணவினை உண்ண வேண்டாம். இன்று வெளியூர் பணத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். இதுவரை இருந்து வந்த தொய்வு நிலை கண்டிப்பாக மாறும். லாபமும் சீராக இருக்கக்கூடும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உத்தியோக மாற்றத்தை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய பதவிகள் தேடி வர கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் இப்பொழுது ஏற்படக்கூடும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. காரிய அனுகூலம் உண்டாகக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். இன்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். காதல் மட்டும் உங்களுக்கு குழப்பத்தை மேம்படுத்துங்க. காதலில் என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். என்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். முன்கோப்பப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்கள் இன்று யதார்த்தமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஒரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று உங்களுக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. காலை நேரமும் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது ஓரளவு துளங்கும் நாளாக இருக்கக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார விருத்தியின்றி ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். திருவாதிரை மனசுக்கு பிடித்தமான இடத்துக்கு சென்று வருவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. என்று நீங்க யதார்த்தமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். புனர்பூசம் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும்.
கேட்ட இடத்திலும் பணவரவு கிடைக்கக்கூடும். இன்று நிதி நெருக்கடியில் சமாளித்து விடுவீர்கள். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். கடகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். மனசுக்குள் போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக செயல் வடிவம் பெற கொடுங்க. இன்று கடகம் ராசினியருக்கு அடுத்தவர் மீதான நம்பிக்கை கொஞ்சம் குறையும். அதற்காக யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். பணிகளை பொறுப்புடன் இன்று செய்து முடிப்பீர்கள். நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். மந்த நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். நித்திரையில் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடும். இன்று ஓரளவு கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு ஏற்பட கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சிறந்து விளங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லை விலகி செல்லக்கூடும். தைரியமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். எல்லா விதத்திலும் நன்மை ஏற்பட கொடுங்க. சகோதரால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. எதிர்பாளையத்தாளுடன் பழகும் பொழுது கவனம் இருக்க வேண்டும். இன்று பெண்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வெளி உலக தொடர்பை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலில் மட்டுமே நெருக்கடியில் இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் தவிப்பீர்கள். காதலை இப்போதைக்கு அமைதி காப்பது நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறந்து விளங்குவதற்கு தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் இருக்க கொடுங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. அது மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. மனப்பதட்டமோ குழப்பமோ துளி கூட வேண்டாம். நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பயணங்கள் இனிமையாக இருக்க கொடுங்க. இன்று இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். பூசம். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கோபப்பட வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். பண விஷயத்துல ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். ஆயில்யம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற முடியுங்க. அக்கப்பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. மனம் கொஞ்சம் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள், என்ற எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக கை கொடுங்க. வழக்கத்திற்கு மாறாக பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். செயல்களில் நீங்க உத்வேகத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கூடுதல் பணவரவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். மனம் தவறாமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பண செலவில் சிக்கனம் வேண்டுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும். செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் நம்பி நீங்க எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. வீண் மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காரியத்தில் தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பிள்ளைகளிடம் இன்று நீங்க அன்பை செலுத்துவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எல்லோருடைய நலனும் இன்று நீங்க அக்கறை கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வழக்கமான பணியில் திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்பு. இன்று பெண்கள் நியாயமான விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று காதலில் மட்டும் சிரமம் இருக்கும். காதலில் நீங்க பொறுமையாக எதிலும் ஈடுபட வேண்டும்.
விட்டு கொடுத்து சென்றால் காதல் கை கொடுங்க என்று மாணவர்கள் அற்புதமாக இதில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று மனக்கவலை அவ்வப்போது வரக்கூடுங்க. எந்த காரியத்தை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்க கொடுங்க. நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். அற்புதங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. தெளிவான சிந்தனையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றுங்கள். பூரம். உடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் இருக்கக்கூடும். காரியங்களில் கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை எது கண்டிப்பாக மாறும். உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. இன்று தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நலத்திற்கு கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று ஓரளவு அற்புதங்கள் நிகழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். உணவு கட்டுப்பாடு வேண்டும். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உன்னிடம் இருந்தால் சிறப்பு. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். இன்று நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதாக இருந்தால் தனித்து முடிவெடுப்பீர்கள். பேசிக்கொண்டு எதையும் செய்யுங்கள். இல்லத்தில் கலந்து விட்டு எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் இன்று மனம் போன போக்கில் மட்டும் தயவு செய்து செயல்பட வேண்டாம். செய்கின்ற வேலையை மட்டும் நிதானித்து செய்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். முக்கியமாக மாற்று கருத்து உள்ளவரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். மன அமைதியை நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. பாதுகாப்பை நீங்க பின்பற்ற வேண்டும். சொத்துக்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உருவாகின்ற குளறுபடிகளை சரி செய்து கொள்ள வேண்டும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. சீரான பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. உறவினர் வகையில் அதிகம் செலவு செய்ய வேண்டாம். குடும்பத்தில் நிம்மதி குறையக்கூடிய பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழல் ஏற்படக்கூடுங்க. வீடு வாங்கலுக்கான செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். கூடுதலாகவே பணவரவு இருக்கக்கூடுங்க. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். எல்லாவற்றிலும் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வரக்கூடும். நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு என்று ஒரு நல்ல பெயர் இருக்க கொடுங்க. என்று பெண்கள் இஷ்ட தெய்வம் வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன தெளிவும் ஏற்படக்கூடும். சின்னதாக குழப்பமும் இருக்கக்கூடும். மாலை நேர குழப்பத்தை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். காதலில் கொஞ்சம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. பார்த்து கவனமாகவே வழிநடத்த வேண்டும். என்று மாணவர்கள் மன திருப்தி கொள்வீர்கள். கல்வியை சுலபமாக ஜெயிப்பீர்கள். உயர்கல்வியை நீங்க அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிலும் பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. துணிந்து எடுக்க முடிவில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். பண வரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். உறவுகள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. இன்று மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. அஸ்தம். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக வரக்கூடும். வழக்கத்திற்கு மாறான பணி தொந்தரவு கொஞ்சம் கொடுக்குங்க. பார்த்து பக்குவமாக நீங்க பேச வேண்டும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். மன கவலை இல்லாமல் இருப்பது மிக நல்லது. யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்பதில் கொஞ்சம் சிக்கல் இருக்க கொடுங்க. சித்திரை. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். அந்நிய தேச பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டங்கள் இருக்கின்றது. இன்று தைரியமாக முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க.
துலாம் ராசினியர்கள், இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு தகுந்தாற் போல் அமைந்துவிடக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் தெளிவாக மட்டும் செய்யுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். நட்பின் பெருமையை உணர்ந்து கொள்வீர்கள். எதிர்கால வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். தொழில்நுட்ப அறிவை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. பதவி உயர்வு பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சின்னதாக தடுமாற்றம் இருக்குங்க. லாபம் கொஞ்சம் குறையக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியிருக்குங்க. புதிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்று செயல்படுத்தி வருவீர்கள். நல்ல விஷயங்களை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் தவிட வேண்டாம். அனைவரும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. மிகவும் கவனமாக இருந்தால் முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். இந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது மிகவும் தெளிவு வேண்டும். காரியங்களை கச்சிதமாகவும் செய்ய முடியும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்க கொடுங்க. இன்று பெண்கள் அவசரப்படாமல் இருங்கள். ருசியான உணவுகளை உண்டு மழுவர்கள். காதலில் சிரமம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கித்தான் செல்லும். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்காதீர்கள். என்று மாணவர்கள் எதை பேசுவதாக இருந்தாலும் தெளிவாக பேசுங்கள். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கல்வியில் மட்டுமே கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஒரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. எதிர்பார்ப்புகளும் ஓரளவு பூர்த்தியாகும். வீடு மாற்றம், இடமாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வாகன யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மிகவும் கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு நட்பின் பெருமையை உணர்ந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. சுவாதி அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறவிடம் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டம் இருக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடும். வியாபார தொடர்பு கண்டிப்பாக பணம் பெறும். என்று உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்பட கொடுங்க. வெற்றிக்காக நீங்க கடுமையாக உழைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விசாகம் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நட்பிடம் இன்று நீங்க அமைதியை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. செயல்திறனும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் நாளாக இருக்கக்கூடும். இருந்தாலும் செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே செய்ய வேண்டும். முக்கியமாக மாற்று கருத்து உள்ளவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். இன்று விருச்சிகம் ராசினியர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கடந்த கால உழைப்புக்கு பலன் கிடைப்பதில் கொஞ்சம் கடினம்தான். செய்யும் செயலை கொஞ்சம் கடுமையாக செய்ய வேண்டியிருக்கும். பிறருக்காக கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. இன்று தொழில் வியாபாரம் கண்டிப்பாக செழிக்கும், பயப்பட வேண்டாம். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறக்க கொடுங்க. குடும்ப தேவைகளை இன்று நிறைவேற்றி விடுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செல்லப்பட வேண்டும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக பலம் பெற கொடுங்க. குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தெரிந்துவிடக்கூடும். மனசுக்குள் உறுதித்தன்மை பிறந்து இருக்க கொடுங்க. எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் இருக்குங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும். எதிர்பாலினத்தாரால் நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் இருக்க கொடுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் என்று திட்டத்தின் அடிப்படையில் வெற்றி பெற முடியுங்க. குடும்பமானவரை பெண்கள் குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டு பிடிப்பது மிக நல்லது. அவசரம் துளி கூட பட வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்பாராத விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஒரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. வெளி உலக தொடர்புகளும் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். அனுஷம். குழப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்வது நல்லது. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். மனப்பதட்டமோ குழப்பமோ அடையாதீர்கள். நீங்களும் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி திருமணியாக கொடுங்க. முடியாத காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக செல்லுங்கள், அது போதும். கேட்டை. திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எடுத்துக்கொண்ட வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. தெளிவான சிந்தனை இருக்க கொடுங்க. மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்குங்க. தனுசு. தனுசு ராசி நேயர்கள். இந்த அற்புதங்கள் நிகழ்ந்த நாளாக இருக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். மாற்று மாறுபட்ட கருத்து உடையவரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி தனுசு ராசினியர்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. சிறு செயலும் கொஞ்சம் கடினமாக தோன்றும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அனைவரிடத்திலும் ஆலோசனை கேட்டு எதிலும் ஈடுபடுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் அனுகூலத்தை பாதுகாக்க வேண்டும். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்படக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். மனசுக்குள் ஒருவித உற்சாகம் ஏற்பட கொடுங்க. வீண் பகை ஏற்படாமல் இருப்பது மிக சிறப்பு. தீ ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நெருக்கடிகள் கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடும். இன்று நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. கௌரவ பங்கம் ஏற்படாமல் கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த பண வரவு சீராக வரக்கூடுங்க. திடீர் சோர்வுகள் உண்டாகும். அடுத்தவிடம் விவாதங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். செயல் திட்டங்கள முன்னேற்றம் இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து மட்டும் பேசுங்கள். என்று பெண்கள் நிறைவான வாழ்க்கை வாழ்வீர்கள். தைரியமாக செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதலும் மட்டுமே நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுப்பது மிக சிறப்பு. அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக லட்சியங்கள் நிறைவேற கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஒரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கூடும். எதிர்கால தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நல்ல நட்பினை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு முன்னிடத்தை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு முயற்சி திருமணியாக்கும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. போராட்டம். இன்று மிகவும் நல்ல நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கையிலும் காசு பணம் புழங்க கூடுங்க. சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் முன்னேற்றம் இருக்குங்க. சொந்த நலனில் இன்று நீங்க தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். உத்திராடம். இன்று கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. தெய்வீக சிந்தனை என்று மேலோங்க கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று உங்களுக்கு நிகழ்ச்சிகள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள கொடுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற கொடுங்க. சிறு செயலும் கொஞ்சம் கடினமாக தோன்றும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நண்பரிடம் சொந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். நெருக்கமானவரிடம் கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள். அதற்காக யாரையும் நீங்க சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். செயல்பாடுகள் கண்டிப்பாக ஊக்கத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணிகளை முடிப்பது அவசியம். பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். என்று தரமறிந்து உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறப்பு. என்ற எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகுங்க, பயப்பட வேண்டாம். குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். தன்னம்பிக்கை உயரும் நாள் என்றே சொல்ல முடியும். பண வரவு கடைசி நேரத்தில் கண்டிப்பாக வர கொடுங்க. வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழுவர்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் தயிட வேண்டாம்.
சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அறிவுத்திறன் அதிகரிக்க கொடுங்க. பெயரும் புகழும் உண்டாகக்கூடும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ருசியான உணவுகளை உண்டு மழுவர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். மகரம் ராசினியர்கள் பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதலில் மட்டுமே சிரமம் இருக்கும். படிப்படியாகத்தான் காதலை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். பிடிவாத குணத்தை விட்டு விடுங்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற கொடுங்க. இன்று மாணவர்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிப்பீர்கள். கல்வியில் வெற்றி என்பது சுலபமாக வரக்கூடுங்க. அதே போல பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஒரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று உங்களுக்கு முற்போக்கான சிந்தனை வெளிப்பட கொடுங்க. உழைப்பின் அருமையை நீங்க வெளிப்படுத்துவீர்கள். அதிக நேரம் பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். தன்னம்பிக்கை கண்டிப்பாக உயர கொடுங்க. வேண்டியவற்றை மட்டும் வாங்குங்கள். வேண்டாதவற்றை வாங்க வேண்டாம். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். திருவோணம். தந்தையிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் தான் நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். இன்று தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனை கூட சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். அவிட்டம். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சிறு செயலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் இருக்க கொடுங்க. சுய தொழில் லாபம் கிடைக்க கொடுங்க. முடிஞ்சளவு பார்த்து பக்குவமாக எதையும் பேசுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள் இந்த உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிறு செயலும் உங்களுக்கு மிகவும் கடினமாக தோன்றும். எப்படியாவது நீங்க அதனை முடித்து காட்டுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை நல்வழி கொடுக்குங்க. தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்லவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கூட இருக்க கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி விட முடியுங்க. இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மை வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டினை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். இன்று தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் ஒரு பக்கம் உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, சுய தொழிலை நீங்க மிகுந்த லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். எதையும் அற்புதமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவிடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். இன்று பெண்கள் கூடுமானவரை அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு பேசுங்கள். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. பெண்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வியாபார தந்திரங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். சுமூகமாக நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். முடிவுகளை தெளிவாக நீங்கள் தான் எடுக்க வேண்டும். அவசரங்கள் எதுவும் பட வேண்டாம். பார்த்து பக்குவமாக கையாளுங்கள். என்று மாணவர்கள் மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். படிப்பில் மட்டுமே முழு அக்கறை கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொண்டால் வெற்றி இருக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஒரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று நீங்க விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் ஒருவித உற்சாகம் ஏற்படக்கூடும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். வீண் பகை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். சிறு செயலும் கடினமாக தோன்றுங்க. பிரச்சனைகளை கண்டிப்பாக சரி செய்து கொள்வீர்கள்.
குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு பண வரவு கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். வாகனத்தில் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். சதயம் இந்த முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். எதிர்ப்புக்குடன் உங்களிடம் நடந்தவர்கள் நட்பு பாராட்ட கொடுங்க. கேட்ட இடத்திலும் பண வரவு கிடைக்கும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பீடு உருவாக கொடுங்க. எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடும். கூடுமானவரை இன்று நீங்க சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். போராட்டாத்தி பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கவன நடைமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுவீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். அறிவுத்திறனும் அதிகரிக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். என்று உங்களுக்கு நல்ல விதமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சமூகத்தில் முக்கிய பொறுப்புகளும் தேடி வர கொடுங்க. மேலும் மீனம் ராசினியர்கள் இன்று நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு பயப்பட வேண்டாம். மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். எது சரி வருமா, சரி வராதா, கை கூடுமா, கூடாதா என்று எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. காரியங்களை பொறுத்தவரை தயவு செய்து பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டால் காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். நண்பரின் ஆலோசனை நல்வழியை கொடுக்குங்க. சகஜமாக இன்று நீங்க பேசி பழகுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளையும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீர்கள். சொந்த விஷயத்தை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம். தீவிரமாக யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தொழில் வியாபார வளர்ச்சி எளிமையாக நிறைவேறுங்க. பண வரவு கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தகராறுகளில் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களும் விலகி செல்ல கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். கூடுமானவரை நீங்க அடுத்தவர் சொல்கின்ற பிரச்சனைகளுக்கு செவி சாய்க்க வேண்டாம். நீங்கள் ஏதும் பஞ்சாயத்துகள் ஏதும் பண்ண வேண்டாம். நிம்மதியாக பொழுதை கழிக்க பாருங்கள். வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்கள். எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் கலந்து பேசி செய்யுங்கள். சமூகத்தில் முக்கிய பொறுப்புகள் வர கொடுங்க. நண்பர்கள் உதவியாகத்தான் இருப்பார்கள். இருந்தாலும் சந்தேக பார்வை வேண்டாம். என்று மீனம் ராசினியர்களுக்கு இரு சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அது மட்டுமில்லை, புதிய பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். ஓய்வு நேரத்தில் இசை பாடலையும் ரசித்து மகிழ்வர்கள். பெண்கள் இன்று விடாபிடியாக செயல்படுவர்கள். காரியங்கள் முடியும் வரை போராடுவீர்கள். முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக கைகூடும். பயப்பட வேண்டாம். நிம்மதியாக இருங்கள். என்ன ஒன்று கொஞ்சம் நேரம் போகும். பார்த்து பொறுமையாக இருந்து எதையும் கைகூட வையுங்கள். என்று மாணவர்கள் திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. லட்சியமும் கண்டிப்பாக கைகூடும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடும். தயவு செய்து மாணவர்கள் சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். கவன நடைமுறைகளை பின்பற்றுவீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சமூகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாக இருக்க கொடுங்க. யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். மனக்கவலை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள். உத்திரட்டாத்தி முகப்பொலிவு ஏற்பட கொடுங்க. காரியங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். முடிஞ்ச அளவு இன்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள பாருங்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு திருமண முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ரேவதி இன்று பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். உயர்வான வாழ்க்கையும் அமைந்துவிடக்கூடும். எண்ணல்கள் திறந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். உங்கள் முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் நல்லது நடைபெற கொடுங்க. அது மட்டுமில்லை, இன்று சொந்த தொழிலில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். பங்குச் சந்தைகளிலும் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.